வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்க வீட்ல கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு, அதுவும் எங்க அத்தை செஞ்சது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒலை கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறோம். நாங்கள் கருப்பு புளி தான் வச்சுருந்தோம், அதனால எடுத்துக்கிறோம். ஆனால் கருப்பு புளி வெள்ளை புளி சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா கலர் நல்லா இருக்கும். கூட கொஞ்சம் உப்பு சேர்ந்து அதை கரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் குழம்பு நல்லாயிருக்கும். நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் அது நல்லா வறுபடும். நல்லா இந்த மாதிரி கத்திரிப்பு கலரே வந்து நல்லா டார்க்னஸ்ஸாக கொஞ்சம் எல்லோயிஷாக ஆகணும். அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பூண்டு, அது இல்லாமல் ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வதக்கின அதே பாத்திரத்திலே இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே நம்ம சீரகம், வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அது பொரியிற ஸ்டேஜில் கொஞ்சமாக வடவை எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் உரிச்சு வச்ச பூண்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கணும். இந்த கேப்பில் சாப்பாடு வேறு வந்துருச்சு. இருங்க முதல்ல வடிச்சிட்டு வந்துடலாம். எங்கள் அத்தைக்கு கேஸில் இந்த மாதிரி ஓரமாக வடிச்சதா பழக்கம். தயவு செஞ்சு அதை நீங்கள் யாருமே பண்ணாதீங்க. எங்கள் அத்தை ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க, அவங்களுக்கு அப்படி பழகிருச்சான். ஸோ நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, அது சேஃப் இல்லை. நெக்ஸ்ட்டு காரத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இது 3மே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகா செலவு இருக்கும் இல்லையா, எல்லாருமே வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க, அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காவே போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காவை நல்லா வதக்கி தான் எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். நீங்கள் கத்திரிக்காவை பார்த்துருப்பீங்க, நம்ம முழுசாக தான் போடுறோம். அது ஜஸ்ட் 4 தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். கத்திரிக்காவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்ச புளியை எடுத்து நம்ம குழம்புலையே சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும். நமக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும், அப்போ தானே சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறோம். புளிக்கரைச்சல் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதோடு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் நேரம் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes ஆகட்டும். சோறு வடித்து ரொம்ப நேரம் ஆக போகுது. ஸோ சோறை நிமித்திடலாம். இப்போ எப்படியும் ஒரு 10 to 15 minutes கிட்ட ஆகிடுச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள் குழம்பு எப்படி நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க இதுக்கு சில ஐட்டம்ஸ்லாம் அரைக்க வேண்டியது இருக்குது, அது என்னன்னு பார்த்துட்டு வர வந்துடலாம். அதுக்கு முன்னாடி சாப்பாடு வடிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை உப்பு போட்டு குடிக்கிறது எங்களோட பழக்கம். அது சுடு சுடு குடித்தா நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சோண்டு சோறு போட்டு சாப்பிட்டா கூட இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. அதில் துருவின தேங்காய், அப்புறம் முந்திரி, கொஞ்சோண்டு கசகசா, இதை அரைச்சி போட்டோன்னு வச்சுக்கிங்களேன், திக்னஸாகவும் இருக்கும், ரிச்னஸும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்வீங்க. சரி வாங்க முதல்ல இவங்களை அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள் கத்திரிக்காய் இன்னும் உடையாமல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து வேணால் காட்டுறேன் பாருங்களேன். சரி வாங்க நெக்ஸ்ட்டு மிக்சியில் அரைச்ச தேங்காய் விழுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொரன்னு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப மழை ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம குழம்புல இது சேர்க்கணும். நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு லைட்டாக தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ரொம்ப திக்காகிடும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் சில ஐட்டம்ஸ் கசகசாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஐட்டம்லாம் குழம்பு திக்காகிடும். அதே நேரத்தில் டேஸ்ட்டுமே நல்லா கொடுக்க செய்யும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை சிம்மில் வச்சு கொதிக்க செய்கிறோம். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெயை அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி இறக்குனா குழம்பு ரெடி ஆகிடும்.
நெக்ஸ்ட் வாங்க சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆம்லேட் எல்லாரும் போடுறது ஈஸின்னு தான் சொல்லுவாங்க. ஈஸி தான், ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு மட்டன் மசாலா எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், உப்பு, பெப்பர், அப்புறம் காரத்தூள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. என்னடா இது, இந்த வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் எதுவும் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, எங்கள் அத்தோட ரெசிபி. ஆனால் சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்பலாம் தண்ணி விட வேணாம், கொஞ்சோண்டு நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் 6 முட்டை எடுத்துருக்கோம். நாங்கள் 6 பேர், அதனால 6 முட்டை எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 6 முட்டையும் அழகாக அதில் உடச்சி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கரண்டியை வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்குனா அந்த கரு இருக்கு இல்லையா, அதை நல்லா கலைஞ்சி சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி, இப்போ தோசைலாம் ஊற்றும் இல்லையா அந்த மாதிரியே இதை ஊற்றினா போதும். பேனை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதே நேரத்தில் கொஞ்சம் தின்னாக இருக்கும்போது அது வரவும் கஷ்டமாக இருக்கும். உடையாமல் இருக்கணும்னா நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். நீங்களே பாருங்கள் அது எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி நல்லா வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பணும். அப்போ தான் அது உடையாமல் வரும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் அதை மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு ஆம்லேட் போட்டதை மட்டும் தான் நாங்கள் காட்டணும். எல்லாத்தையும் காட்டினா உங்களுக்கே செம்ம கடுப்பாக இருக்கும்ல, என்னடா இது இவன் எடுத்து ஃபுட்டேஜ் எடுத்து போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் நாங்கள் கட் பண்ணிட்டோம். சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் தயிர் தான் தாளிக்க போகிற மக்களே, எங்களுக்கு அதை கூட பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் எங்கள் வீட்டில் செஞ்சதை நாங்கள் காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் காட்டுறோம். ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க, இல்லைனா சின்ன கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, இந்த உளுந்தோடு இருக்கும் இல்லையா அந்த கடுகை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது அதில் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எனக்கு பச்சை மிளகா போட்டால் தான் பிடிக்கும். சில பேருக்கு காஞ்ச மிளகா போட்டால் பிடிக்கும். ஆனால் எனக்கு பச்சை மிளகா பிடிச்சதுனால இங்கே நாங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால நாங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், கம்பல்ஷன் கிடையாது. அது கூடவே கொஞ்சம் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கோங்க. அது உடம்புக்கும் நல்லது. இதுவும் ஆப்ஷனல் தான், பட் உடம்புக்கு நல்லது, சளி பிடிக்காது. அதுக்காக இதை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இப்போ இது தயிரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்களேன், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். எனக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அப்பளம் தான் பொரிக்க போகிறோம். வாங்க ஒரு சின்ன வானல் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து இந்த பூ அப்பளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சில பேருக்கு பிடிக்கும். அது வீட்லேயே செய்வாங்க, அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த கடையில் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே நாங்கள் 2மே சாப்பிடுவோம், அதனால 2மே நாங்கள் வறுத்து எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சுற்றுக்கான்னு பாருங்கள். அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, இன்னைக்கான மெனு லஞ்சை நம்ம ரெடி பண்ணியாச்சு. சரி வாங்க எப்படி சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்.
இதான் மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.